ஒரு துரிதத்தம், ஒரு புது அரக்கன், அழிக்க முடியாத எதிரி, உலகமே அழியும் நிலையில் அவனை அழிக்கப் போவது யார்? தேவர்களின் சொர்க்கம் கைப்பற்றப்பட்டு சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களுக்கு உதவியவன் இரத்த பீஜன். அவனுக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வரம். அவன் இரத்தத்தில் ஒரு துளி தரையில் விழுந்தான். அதிலிருந்து அதே சக்தியுடன் புது இரத்த பீஜம் பிறப்பான். எத்தனை முறை வெற்றினாலும் படை பெருகும். தேவர்கள் அஞ்சினர். பார்வதி தேவியே துர்க்கையாக போருக்கு புறப்பட்டாள். துர்க்கை வாழால் இரத்த பீஜனை தாக்கினார். ரத்தம் சிந்தியது. ஆனால் ஒவ்வொரு துளியும் தரையில் விழுந்தவுடன் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான புது அரக்கர்கள் தோன்றினர். போர் மேலும் கொடூரமானது. துர்க்கையின் கோபம் எல்லை மீறியது. அவள் நெற்றி சிவந்தது. உருவங்கள் நடுங்கின. அப்போது நெற்றியிலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. அவள் மகாகாளி. அவள் வந்தவுடன் போர் மாறியது. ககாலி போர்க்களத்தில் புகுந்தாள். அவள் நாக்கை நீட்டி இரத்த பீஜனின் ரத்தத்தை உறிஞ்சினாள். ரத்தம் தரையில் விழவில்லை. புது அரக்கர்கள் பிறக்கவில்லை. அவள் சிரித்தாள், கர்ஜித்தாள், ஆடினாள். இறுதியில் துர்க்கையின் வேளால் இரத்த பீஜனின் தலை உருண்டது. வெற்றியானால் காளியின் உக்கிரம் அடங்கவில்லை. அவள் ஆடலால் உலகமே அழியும் ஆபத்து. தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் அமைதியாக அவள் வழியில் படுத்தாள். காளி கோபத்தில் ஆடிக்கொண்டே சிவனின் மீது கால் வைத்தாள். உடனே அவள் விழித்தாள். ஐயோ, நான் என் பரம்பொருளை மிதித்து விட்டேனே என்ற அவமானத்தில் நாக்கை தொங்கவிட்டு நின்றாள். அதுவே இன்று நாம் பார்க்கும் காளியின் தொங்கும் நாக்கு சின்னம். கோபத்தில் அடங்காதவள் அன்பால் அடங்கினாள்.